கை குழந்தையோட கணவரால் கைவிடப்பட்ட வாழ்றதுக்கே வழி தெரியாம கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைச்ச உதவித்தொகையில வாழ்ந்து பில்லினியர் லிஸ்ட்ல தன்னோட பேரை பதிச்ச ஒரு பெண்மணியோட கதை தான் இது. வாங்க கேட்கலாம். இந்த ரேபிட் அப்படிங்கிற ஒரு கதையை கிரியேட்டிவ் 5 வயசுல எழுதுது இந்த குழந்தை. அம்மா கிட்ட காமிக்க அம்மாவும் கீப் இட் அப் சூப்பராக இருக்கு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. அம்மாவோட ஊக்கத்தினால நிறைய கதைகளை எழுத ஆரம்பிச்சது இந்த குழந்தை. இந்த கற்பனை கதைகளை தன்னோட தங்கைக்கும் சொல்ல ஆரம்பிச்சது. தான் வளர வளர நிறைய கதை புத்தகங்களை படிக்கிறதுனால ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தது இந்த குழந்தை. நான் சூப்பரான கதைகளை எழுதி பெரிய எழுத்தாளராக வரணும் அப்படிங்கிற ஆசை இந்த குழந்தைக்குள்ள நிறையவே இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முட்டுக்கட்டையா அவங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது. இந்த பொண்ணு தான் எல்லா பொறுப்பையும் எடுத்து பார்க்கணும். ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும், படித்தா தான் எழுத்தாளர் ஆகணுங்கிற தன்னோட கனவுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் முடியலை. ஆனால் வேற ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி படித்து முடிச்சிடுறாங்க. 10 வருஷங்களுக்கு அப்புறம் உடம்புக்கு முடியாமல் இருந்த அம்மா இறந்துடுறாங்க. ரொம்பவே மனம் உடைஞ்ச இவங்க வேற ஊருக்கு போகிறாங்க வேலை தேடி. அங்கே வேலையும் கிடைச்சது, கூடவே வாழ்க்கை துணையும் கிடைச்சது. ஆனால் அந்த உறவு ரொம்ப நாட்கள் நீடிக்கலை. 7 மாத கர்ப்பிணியான இந்த பெண் சில காரணங்களுக்காக தன்னோட கணவனை பிரிஞ்சு சொந்த ஊருக்கே வர்றாங்க. அங்கே நம்ம அப்பா இருப்பாரு, நம்மளை பார்த்துப்பாருங்கிற நம்பிக்கையோட. ஆனால் அவங்களோட அப்பாவோ வேறொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. ரொம்ப மனம் உடைஞ்ச இவங்களுக்கு இப்போ இருந்த ஒரே உறவு தங்கை தான். தங்கையோட வீட்டில் தங்கி இருந்தாலும் சும்மா உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. கவர்மெண்ட் கிட்ட ஊக்கத்தொகைக்காக அப்ளை பண்ணாங்க. பணமும் வந்தது. அது போக ஒரு சின்ன வேலையும் கிடைச்சது. குழந்தையும் பார்த்துட்டு வேலையும் செஞ்சுட்டு ஃப்ரீ டைமில் நாவலும் எழுதினாங்க. அந்த கதை புத்தகம் எல்லாம் சரியாகவே விற்பனையாகல. அதுலேயும் தோல்விதான் அடைஞ்சாங்க. ஒரு தடவை ரயிலில் ட்ராவல் பண்ணுறதுக்காக ரயில் நிலையத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கதை புத்தகம் வாங்கி படித்தாங்க. அந்த புத்தகம் மாயாஜால கதைகளை கொண்ட புத்தகம். அதை படித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஏன் மாயாஜால கதைகள் எழுதக்கூடாதுன்னு யோசித்தாங்க. இப்போது ஐடியா வந்துருச்சு, ஆனால் நடைமுறைப்படுத்தணுமே. வேலை பார்த்துட்டு குழந்தைய கவனிச்சிட்டு இருக்க பெண்களுக்கு ஒரு கதை புக்கு எழுதுகிற அளவுக்கு டைம் கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. தன்னோட குழந்தைய வாக்கரில் போட்டுட்டு பார்க்குக்கு வாக்கிங் போவாங்களாமா. இவங்க நடக்க நடக்க அந்த குழந்தையும் தூங்கிடுமா. தூங்குற குழந்தைய ஒரு காஃபி ஷாப்க்கு எடுத்துகிட்டு போய் குழந்தை தூங்கிட்டு இருக்கப்பயே தானும் உட்காந்து இந்த நாவலை எழுதுவாங்களாம். இந்த மாதிரி பல நாட்கள் பண்ணி அந்த நாவலை எப்படியோ எழுதி முடிச்சிட்டாங்க. இப்போ கடல் மாதிரி பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு ஃபர்ஸ்ட் பப்ளிஷர் கிட்ட போகிறாங்க, ரிஜெக்ட் ஆயிடுது. 2வது பப்ளிஷர் கிட்ட போகிறாங்க, அங்கேயும் ரிஜெக்ட் ஆயிடுது. இந்த மாதிரி 12 பப்ளிஷர் கிட்டையும் புக்கு ரிஜெக்ட் ஆயிடுது. அவங்க என்னதான் அவங்களோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க தளர்ந்து போகல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பப்ளிஷர் கிட்ட போறாங்க. அந்த சின்ன பப்ளிஷரும் அந்த புக்கை வாங்கி உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை வாசிக்க வாசிக்க அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அவரோட குழந்தை, அப்புறம்ப்பா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்புறம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட கியூரியாசிட்டியோட அந்த கதையை கேட்க ஆரம்பிச்சது. அந்த குழந்தையோட கியூரியாசிட்டியில தான் இந்த பெண்மணியோட வெற்றி ஆரம்பமாச்சு. தன் குழந்தையோட ஆர்வத்தை பார்த்த அந்த பப்ளிஷர் அந்த புக்கை பப்ளிஷ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. முதல் பதிப்பிலேயே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் விற்பனையாச்சு. அதை தொடர்ந்து 2வது பதிப்பு, 3வது பதிப்புன்னு எக்கச்சக்கமான புத்தகங்கள் விற்பனையாக ஆரம்பிச்சது. இந்த புத்தகங்களோட விற்பனை இந்த உலகத்தோட கவனத்தையே அந்த பெண் மீது திருப்பிச்சு. இந்தங்க, இந்த பெரிய அமௌண்ட்டை வச்சுக்கோங்க, உங்க கதைகளுக்கு தேவையான உரிமையை எங்களுக்கு கொடுங்க, நாங்க இந்த கதைகளை வச்சு படங்கள் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்க கையில கொடுத்துட்டு அந்த கதைகளை விற்பனைக்கு வாங்கினாங்க. அந்த கதை கடல் மலைகளை தாண்டி நம்ம வீட்டுக்கும் ஹாரி பாட்டருங்கிற பேர்ல நம்ம மாயாஜால உலகத்துக்கு இழுத்துட்டு போச்சு. இது ஹாரி பாட்டரோட ஆத்தர் J.K. ரவுலினோட கதை. பில்லினியர் லிஸ்ட்ல தான் பேர் வந்திருந்தாலும் தான் கிட்ட இருந்த பணங்களை தான் மாதிரியே கஷ்டப்படுற பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்து உதவுனாங்க. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃபெயிலியரை தாண்டி வந்திருந்தாலும் சரி, நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம்
ஒரே இடத்துல நின்று தேங்கி போயிடாதீங்க. மூவ் ஆயிட்டே இருங்க. உங்க கனவை நோக்கி சின்ன சின்ன ஸ்டெப்ஸாவது எடுத்து வச்சிட்டுருங்க. கண்டிப்பா இன்னைக்கு இல்லாட்டினாலும் ஒரு நாள் வெற்றி உங்களை நோக்கி வரும்.